உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இன்னைக்கு பெட்ரோலில் எத்தனால மிக்ஸ் பண்ணுறது, அதான் அந்த E20 பெட்ரோல்னு சொல்கிறாங்கல்ல, இதை பற்றி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே பெட்ரோலில் வேற ஒரு விதத்தில் மிகப்பெரிய ஒரு கலப்படம் நடந்திருக்கு. அது இங்கே இல்லை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் பெட்ரோலில் வேணும்னே சில கலப்படத்தை பண்ணுறாங்க. அதுவும் அந்த நாட்டு அரசாங்கத்தோட அனுமதியோடய பண்ணுறாங்க. இப்போ அந்த கலப்படத்தால் வண்டிகள் பாதிக்கப்பட்டுச்சானா இல்லை, ஆனால் பொதுமக்கள் நேரடியாகவே பாதிக்கப்படுறாங்க. பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகிறாங்க. இதோட உச்சக்கட்டமாக போய் குழந்தைகள் அவங்க மன ரீதியான நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இந்த பெட்ரோலில் ஏற்பட்ட கலப்படம் தான் காரணம் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா வெளியே தெரிய வருது. நிறைய ரிப்போர்ட்ஸில் இதை ஆதாரப்பூர்வமாகவே நிரூபிக்கிறாங்க. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, பெட்ரோலில் ஏற்பட்ட கலப்படத்துக்கும் குழந்தைகள் மனரீதியாக பாதிக்கப்பட்டதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? விஷம்னு தெரிஞ்சும் எதுக்காக அந்த கம்பெனி பெட்ரோலில் இந்த கலப்படத்தை பண்ணாங்க? இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்கிறது அன்னைக்கு அந்த கவர்மெண்ட் இந்த கலப்படத்து மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான். ஆனால் அடுத்த 30 வருஷத்தில் இதோட வேலையை காட்ட ஆரம்பித்து பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு நம்பிக்கை தான் இன்னைக்கு E20 பெட்ரோல் மேலே நம்ம கவர்மெண்ட் வச்சிருக்கு. அப்போ E20 பெட்ரோல்னாலையும் அடுத்த 30 வருஷத்தில் மிகப்பெரிய பாதிப்பு வருமா? இந்த E20 பெட்ரோல்னால வண்டியில் ஏற்படுற பாதிப்புகள் தாண்டி மனுஷங்களில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? இதெல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ்வளோ பிரச்சனைகளும் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காரை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து தான். காரை ஸ்டார்ட் பண்ணுறதுல என்ன, சாவியை போட்டால் ஸ்டார்ட் ஆக போகுது, இல்லைனா பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ அது சிம்பிளான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் முன்னாடி காலத்தில், அதாவது 1900களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அது அவ்வளோ சிம்பிளான விஷயம் இல்லை. என்னென்னா, காருக்கு முன்னாடி கையால் சுற்றுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதை போய் நீங்கள் நல்லா வேகமாக சுற்றணும். இதை தான் ஹேண்ட் கிராங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி காலங்களெல்லாம் அந்த ஊர் சைட்லலாம் அந்த டீசல் பம்பை கையால் சுற்றி தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதையும். இப்போ இந்த மாதிரி ஹேண்ட் கிராங்கை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருவேளை அந்த மாதிரி சுற்றும் போது இன்ஜின் ரிவர்ஸ் ஆகி அந்த ஹேண்ட் கிராங்கை ஆப்போசிட் சைடில் சுற்றிருச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அது போய் வேகமாக நம்ம உடம்புல பட்டுரும். அப்படி படும்போது ரொம்ப முக்கியமாக தாடையில், கையில், இந்த மணிக்கட்டில், இந்த மாதிரி இடங்கள்ல தான் ரொம்ப அதிகமான பாதிப்பு ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி அடியும் பட்டிருக்கு. இப்படி காரை ஸ்டார்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருந்த அந்த காலகட்டத்தில் தான் 1908 பிரையன் ஜே கார்ட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட கேடிலாக் காரை வந்து இந்த மாதிரி ஹேண்ட் கிராங்கை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இன்ஜின் ரிவர்ஸ் ஆகி அந்த கிராங்கே அவரோட மேலே பட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு அவர் வந்து அடி பலமாக பட்டுருச்சு. அதனால் அவர் இறந்தே போயிட்டார். இப்போ இந்த விஷயம் அந்த கேடிலாக் கார் கம்பெனி ஓனரான ஹென்ரி எம் லேலாண்ட் அவருக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சிருச்சு. ஐயோ, இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்கிறதுனால மக்கள் பாதிக்கப்படுறாங்களே, இது எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணுறதுக்காக நிறைய விஞ்ஞானிகள்லாம் கூட்டு வந்து, மெக்கானிக்ஸ்லாம் கூட்டு வந்து இது எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நிறைய பேர் அதுக்கான வேலைகளை செய்கிறாங்க. அந்த விதத்தில் தான் சார்லஸ் கெட்டரிங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் இன்ஜின் அதை வந்து அவர் வந்து உருவாக்குறார். 1912 முதல்ல இந்த கேடிலாக் கார்ஸ்லாம் அது வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. நல்லபடியாக அது வேலை செய்யுது. அப்போ கிராங்க் தேவையில்லை, இந்த செல்ஃப் ஸ்டார்டிங் மூலமாகவே அதை வந்து ஆரம்பிச்சிடலாம், மக்களுக்கு பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் போக போக மற்ற கார்ஸ்லையும் அதை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நல்லபடியாக எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ கார் ஸ்டார்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, அங்கே தான் இன்ஜின் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை? அது என்னென்னா, ஃபியூயல் ஏர் மிக்சரை வந்து கம்ப்ரஸ் ஆகும்போது இன்ஜினில் அது கரெக்டான டைமில் வெடிக்கணும். அப்படி வெடிக்கும் போது தான் இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஆனால் அந்த காலத்தில் இருந்த ஃபியூயல் மிக்சர் வந்து கம்ப்ரஸ் ஆகும்போது ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு வெடிச்சிருது. அப்படி வெடிக்கிறதுனால இன்ஜினில் அதிகமான வைப்ரேஷனும் அதிகமான சவுண்டும் உண்டாகுது. இதை தான் இன்ஜின் நாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஜின் நாக் இன்ஜினோட எஃபிஷியன்சியை மட்டும் டேமேஜ் பண்ணது இல்லாமல் மிகப்பெரிய இன்ஜினை உருவாக்குறதுக்கு தடையாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய இன்ஜினை உருவாக்கும் போது இந்த நாக்கிங் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரிய பெரிய கம்பெனி எல்லாருமே பெரிய இன்ஜின் உருவாக்குறது கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்த இந்த கார் கம்பெனிலாம் சேர்ந்து நிறைய டீம் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான ஒரு ஆள் தான் தாமஸ் மிட்லே ஜூனியர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தில் நிறைய விஷயங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. நிறைய கெமிக்கலை வந்து பெட்ரோலோட கலந்து இது ஒர்க் ஆகுமான்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு ஃபியூவல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. அது என்னென்னா, அதில் டெட்ரா எத்தில் லெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான காம்பவுண்ட் வந்து அவர் கலக்கிறாரு. அதை ரொம்ப கம்மியான அளவில் கலக்கும் போது அந்த பெட்ரோல் கரெக்டான டைமில் பேன் ஆச்சு. அப்படி கரெக்டான டைமில் பேன் ஆனதுனால அந்த இன்ஜினில் வந்து சவுண்டு வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் வைப்ரேஷனும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் சரியான காம்பவுண்ட்னு சொல்லிட்டு அதை வந்து பேட்டன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இவரும் ஸ்டாண்டர்ட் ஆயில் கார்பரேஷன் கூடிய ஒரு கம்பெனியோட சேர்ந்து 1923 டெட்ரா எத்தில் கேசோலின் கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து அன்னைக்கு விலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. நார்மல் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 21 சென்ட்டுங்கிற விலையில் வித்துட்டு இருந்துச்சு. இது அதோட கொஞ்சம் அதிகமாக 25 சென்ட்டில் விற்கப்பட்டு
கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் இதனால் பல பிரச்சனைகள் சால்வ் ஆகுங்கிறதுனால இதை வந்து அதிகமாக மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்கிறது. இந்த பெட்ரோல்னால தான் மிகப்பெரிய பிரச்சனை பின்னாட்களில் வருது. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரச்சனை பெட்ரோல் டேங்க்ல இல்ல, அந்த பெட்ரோல்லே தான் இருந்திருக்கு. என்னன்னா, இப்போ அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி தானே வெளியே கொடுக்கணும். அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறத 1923ல் டூபாண்ட் அப்படிங்கிற கம்பெனி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தான் அதை பண்ணுறாங்க. ஆரம்பத்திலே அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ப்ராப்பரான வென்டிலேஷன் இல்லை, ப்ராப்பரான அந்த சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் கம்பெனி அதை பற்றி பெருசாக கவலைப்படல. நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சர் பண்ண விட்டாங்க. அப்படி பண்ணும்போதே என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து இறந்து போகிறாரு. இன்னும் சிலருக்குலாம் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அதாவது இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் அந்த ஒர்க்கர்ஸில் சிலருக்கு ஏற்படுது அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனாலும் ஸ்டாப் பண்ணாங்களா? இல்லை. அவங்க டூபாண்ட் வந்து தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி இந்த சமயத்தில் தான் அடுத்த வருஷம் 1924ல் இந்த ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி பேவே பிளான்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்களுடைய அந்த மேனுஃபேக்சரிங்கை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது இந்த டெட்ரா எத்தில் லெட் வந்து அங்கேயுமே பாய்சனிங் வந்து ஆகுது அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு. அப்படி பாய்சனிங் ஆனதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்ப சிவியரான நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. எந்த அளவுக்குனா ஹாலுசினேஷன், அதாவது இல்லாத விஷயங்கள் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள், இன்னும் ரொம்ப அதிகமான நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. ரொம்ப தீவிரமாக போய் ஒரு சில ஒர்க்கர்ஸ் இறந்துமே போகிறாங்க. இப்போ இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது. தெரிய ஆரம்பிக்கும் போது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா, இப்போது இதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடங்கள்லேயே இவ்வளோ பிரச்சனை ஏற்படுதுன்னா இதை காரில் போட்டு நாம் ஓட்டினோன்னா நமக்கு கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும் தானே அப்படிங்கிற அந்த பேச்சு வந்து அரசியல் புரட்சியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமாக அப்படியே பரவ ஆரம்பிக்குது. இது எந்த அளவுக்கு பரவ ஆரம்பிக்குதுன்னா, நியூயார்க்கு, நியூ ஜெர்சி இந்த மாதிரியான நகரங்களில் இந்த பெட்ரோலே வேணாம், கொஞ்ச நாளைக்கு இதோடைய சேலை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அதை டெம்பரரியாக பேன் பண்ணிட்டாங்க அந்த சேலையை. அந்த அளவுக்கு இந்த விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இப்போ தான் கம்பெனி சுதாரிக்கிறாங்க. இப்படிலாம் போச்சு அப்படின்னா நம்மளால் சேல் பண்ண முடியாது, இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உருவாக்குனார்ல அவரை வச்சே ஒரு முக்கியமான விஷயம் பண்ண வைக்கிறாங்க. அது என்னன்னா, வழக்கமாக எல்லா இடங்களையும் நடக்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டெட்ரா எத்தில் லெட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது அங்கே ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் அங்கே நடந்திருக்கு. நம்ம காரெல்லாம் ஊற்றி ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப கம்மியான கான்சன்ட்ரேஷன் தான் ஊற்றி ஓட்டுவோம். அதனால் பப்ளிக் எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாரு. இந்த ப்ரெஸ் மீட்டோட மிடில்லையே அந்த கேசோலின் இருக்குல்ல, அந்த டெட்ரா எத்தில் லெட் கலந்த கேசோலினை அவர் மூக்கு பக்கத்தில் வச்சு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் சுவாசிக்கிறாரு. சுவாசித்து முடிச்சுட்டு, இங்கே பாருங்கள், இதை நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன், ஏன்னா இதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரகமான ஸ்டெண்ட்டை வந்து எல்லா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இருக்கக்கூடிய எல்லாரும் முன்னாடியும் பண்ணி காமிக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை பற்றி யாரும் பெருசாக பேசலை. அதுக்கப்புறமா 1930களுக்கு அப்புறமா இந்த ஸ்டேல்ஸ் வந்து இன்னும் டபுள் ஆகுது. 1980ஓட முடிவில் கிட்டத்தட்ட உலகத்தில் யூஸ் பண்ண கேசோலினில் கிட்டத்தட்ட 98% கேசோலினில் இந்த டெட்ரா எத்தில் லெட்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் கலந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ஒருத்தர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் யாரும் அதை பற்றி கவலைப்படவே போகிறதில்ல. அதே மாதிரி மக்கள் அதை பற்றி கவலைப்படல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நியூஸ் மறைஞ்சிருச்சு. ஒரு 40-50 வருஷமாக மறைமுகமாக இந்த லெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில், தண்ணியில், நிலத்தில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பரவ ஆரம்பிக்குது. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், பெட்ரோல் எரிஞ்சிச்சுன்னா புகை வரும். அந்த புகை வழியாக தான் இந்த லெட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரவி மக்களுக்கே தெரியாமல் மக்கள் மத்தியில் நல்லாவே பரவிருச்சு. அதுக்கப்புறமா தான் ஒருத்தர் வந்து கண்டுபிடிக்கும் போது தான் இது இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதே மக்களுக்கும் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் இந்த விஷயம் என்னன்னா, அவர் டேரெக்டாக வந்து லெட்டால் இவ்வளோ பிரச்சனை ஏற்படுது, இது எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அவர் வேற ஒரு முக்கியமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்தார். அப்படி அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் லெட்டு இந்த அளவுக்கு பரவி இருக்கா, இது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அப்படி அவர் என்ன ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்? இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் வந்து கிளேர் பேட்டர்சன்ங்கிறவர் தான். அவருக்கு என்ன ஆச்சுன்னா, பூமி உருவாகி எத்தனை கோடி வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சிகள் ஈடுபடுறாரு. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த பூமியெல்லாம் தோன்றினப்போ இந்த லெட்டெல்லாம் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனில் உருவாயிருக்கும். லெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐசோடோப்ஸ் இருக்கும். அதாவது அதில் இருக்கக்கூடிய நியூட்ரான் புரோட்டானோட எண்ணிக்கை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறனால அதில் நிறைய வகையான எலமெண்ட்ஸ் உருவாயிருக்கும். அந்த எலமெண்ட்ஸ் பூமி உருவாகும் போது ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது டீகே ஆகி அது வேற ஒரு மிக்சரில் மாறி இருக்கும். இந்த மிக்சர் எந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிறத வச்சு இந்த பூமியோட வயசை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் அவர் ஈடுபடுறார். அவர் ஈடுபடுறதுக்காக லெட் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து கணிக்கும் போது அவர் எதிர்பார்த்ததோட ரொம்ப ரொம்ப அதிகமான லெட் வந்து எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்குங்கிறத நோட் பண்ணுறாரு. ஆனால் இவர் ஆராய்ச்சிக்கு வந்து அது தேவையில்லைங்கிறனால அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பூமியோட வயசை வந்து விண்வெளியிலேருந்து விழுந்த விண்கலை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்ப இந்த லெட்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது தான் தெரியுது, மனுஷங்க வந்து அதிகமாக லெட்டு பயன்படுத்தினதுனால
இருக்கிறதுனால அந்த லெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காற்று தண்ணி பூமி எல்லா இடங்களையும் முழுக்க பரவி அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஐஸ் வரைக்கும் பரவி இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சு 1965 கண்டாமினேட்டட் அண்ட் நேச்சுரல் லெட் என்விரான்மெண்ட் ஆஃப் மேன் கூடிய ஒரு ஆர்டிக்கலில் வெளியிடுறாரு. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வருதுன்னா, லெட் வந்து ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக பரவி இருக்குது, அதனால் மனுஷங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரலாம் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்து சும்மா இருப்பாங்களா? ஏன்னா இந்த லெட்டை வச்சு தான் அவங்க மிகப்பெரிய வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இன்னொரு சயின்டிஸ்ட்டை ஹையர் பண்ணி, இவருக்கு இந்த ஃபீல்டில் வந்து போதுமான நாலேஜ் இல்லை, அதனால் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டாம், இதெல்லாம் அந்த கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து இந்த ஃபீல்டெல்லாம் ரொம்ப பெருசாக நாலேஜ் இல்லை, அதனால் இவர் வெளியிடுறதெல்லாம் நீங்கள் பெருசாக கண்டுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பத்தாததுக்கு லெட்டு நேச்சுரலாகவே நம்ம சுற்றி நிறைய இடங்களில் இருக்கும், அதனால் இதெல்லாம் நீங்கள் பெருசாக கண்டுக்க வேண்டாங்கிற மாதிரியும் ஒரு முட்டு கொடுக்குறாங்க. ஆனால் கிளார் பட்டன்சன், அதாவது ஃபஸ்ட்டு லெட் வந்து இந்த இடத்துல இவ்வளோ பரவி இருக்குன்னு சொன்னார்ல, அவர் அதை சும்மாலாம் இருக்கல. அவர் திரும்ப ஆராய்ச்சி பண்ணி, இங்கே பாருங்கள் கடலோட மேல்பரப்பில் லெட்டோட கண்டாமினேஷன் இவ்வளோ இருக்குது, அடியில் போக போக கம்மியாக இருக்குது, அப்போ மனுஷன் வந்து இந்த லெட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி எஃபெக்ட் நடக்குதுங்கிறத திரும்ப கடலில் ஆராய்ச்சி பண்ணுறது, அப்புறம் ஐஸ் கட்டிகள் ஆராய்ச்சி பண்ணுறது, அப்புறமா ஆதி காலத்தில் இறந்த மனிதனையும் இப்போ இருக்கக்கூடிய மனிதனையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய ஆய்வுகள் பண்ணி திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவரை பார்த்த மற்றவங்களும் இவர் இவ்வளோ விஷயம் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குன்னு நினச்சி அவங்களும் நிறைய ஆராய்ச்சிகளை முன்னெடுக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சியில் என்ன தெரிய வருதுன்னா, லெட் வந்து மனுஷ உடம்புல கொஞ்சமாக சேர்ந்து அது மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. லெட்டு வந்து நம்ம மூளையில் போச்சுன்னா நியூரலஜிக்கல் சிம்டம்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, ஹாலுசினேஷன் நடக்கிறது, இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுத்தும். அதுவே குழந்தைகளோட மூளை வளர்ச்சி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால தான் சில குழந்தைகள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக மாறுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குங்கிற மாதிரி நிறைய ஆர்டிகல் தொடர்ந்து வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. இதை பார்த்து அமெரிக்கன் கவர்மெண்ட் இல்லை இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்களோட விசாரணையை அவங்க பங்குக்கு ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் அமெரிக்காவுக்கு இந்த விஷயம் எல்லாம் புரிய ஆரம்பிச்சு 1973 அஃபிஷியலாக இதுக்கான ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. எல்லா கம்பெனிஸுமே பெட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த லெட்டை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணியே ஆகணும், ஒரு பாயிண்ட்டில் நம்ம ஒட்டுமொத்தமாக அதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரூல்ஸ்லாம் போடுறாங்க. 1996 ஆன்ரோடு வெஹிக்கிள்ஸ் எதுக்குமே இந்த லெட்டட் பெட்ரோல் நீங்கள் விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலை முற்றிலுமாக பேன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வண்டிகள் எதுக்குமே இந்த லெட்டட் பெட்ரோல் கிடைக்காது. அப்போ அதோடைய சேல் வந்து ஒட்டுமொத்தமாக நின்று போச்சு. இதுக்கப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, இந்த குழந்தைகளில் இதோடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, இது சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது முன்னாடி இருந்ததை விட 70% அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ கொஞ்சமாக கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இது அமெரிக்காவில். இப்போ இதே இது நம்ம இந்தியாவுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1994 தான் நம்ம இதுக்கான பேன்லாம் வந்து கொஞ்சமாக கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒரு ரூல் போடுறாங்க, என்னன்னா 1 லிட்டர் பெட்ரோலில் 0.56 கிராம் அளவுக்கான லெட் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ்லாம் போடுறாங்க. இதோட விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா 2000 வருஷம் பிப்ரவரி 1 ஒட்டுமொத்தமாக நீங்கள் எந்த வண்டிக்குமே லெட்டட் பெட்ரோல் கொடுக்கவே கூடாது, எல்லாமே அன்லெட்டட் பெட்ரோல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேனை வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்தியாவிலையுமே அந்த லெட்டட் பெட்ரோல் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு முற்றிலுமா அது வந்து காலி ஆகுது. இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லெட்டோட பிரச்சனை முற்றிலுமா ஒழிஞ்சிருச்சா? முற்றிலுமா குறைஞ்சிருச்சான்னு கேட்டால் குறையவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த லெட்டை வந்து பெட்ரோலில் பயன்படுத்துறது தான் தடுத்துட்டோம், அதனால நிறையா பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் லெட்டை வந்து இந்த பெயிண்டில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வுட் சார்கோல் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இடங்களில் கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் இன்னும் சின்ன அளவுக்கான பாதிப்புகள் நம்ம ஏற்படுத்தி தான் இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பரவன லெட்டு நிறைய இடங்களில் குவிஞ்சு கிடக்கு, மண்ணில் காற்றுலன்னு எல்லா இடங்கள்லையுமே இருக்குது, தண்ணியில் கூட இருக்குது. அதன் மூலமாக கூட நம்ம உடம்புக்குள்ளே இன்னமும் லெட்டு தொடர்ந்து உள்ளே போய்கிட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம உடம்புல லெட்டு சேர்ந்துட்டு தான் இருக்குது. 2021 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட கணக்குப்படி கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் இந்த லெட் பாய்சனால் 2021 வரைக்குமே இறந்துருக்காங்க. இதோட எண்ணிக்கை வேணால் இப்போதைக்கு கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரலாமே தவிர இது கம்ப்ளீட்டாக குறையிறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும். இப்போ லெட்டோட கதை எப்படி முடிஞ்சிச்சு? இப்போ நம்ம இந்தியாவுக்கு இப்போ இருக்கக்கூடிய கதைக்கு வருவோம். இந்த E20 பெட்ரோல். இப்போ பொதுவாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய ஆராய்ச்சிகள் முன்கூட்டியே பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரியான விஷயங்களால் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, இல்லை ஷார்ட் டேர்ம் பிரச்சனைகள் என்ன இருக்குது, லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, லாங் டேர்ம் பிரச்சனைகள் என்ன இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் பயன்பாட்டுக்கு நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா இங்கே ஒரு 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ விஷயத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாமே E20 பெட்ரோல் நடந்துச்சா? இது முதல் கேள்வி. அதுக்கப்புறமா இந்த E20 பெட்ரோல்னால இந்த லெட் மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா, இல்லை நன்மைகள் தான் ஏற்படுமா? இதுக்கு என்ன பதில்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த E20 வந்து நமக்கு முன்னாடி நிறைய நாடுகள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னென்னா நம்ம ரொம்ப ஸ்பீடாக டக்குன்னு கொண்டு வந்துட்டோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு இதனால் பிரச்சனை வருது. மற்ற நாடுகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கஸ்டமருக்கு வந்து ஒரு சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு 100% பெட்ரோல் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை E20 பெட்ரோல் வேணும்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய வண்டிகளை வந்து E20 போட மாதிரியான வண்டிகளை தான் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மேனுஃபேக்சருக்கு இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அதனால் அவங்க E20 வண்டிகளை மட்டும் தான் உண்டாக்குனாங்க. மக்கள்கிட்ட ஆல்ரெடி பழைய வண்டிகள் இருந்துச்சுன்னா அவங்க 100% பெட்ரோல்
பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம நாட்டில் வந்து அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல. இப்போவுமே நீங்கள் சொல்லலாம் நம்ம 100% பெட்ரோல் வேணும்னா போட்டுக்கலாம். ஆனால் அது எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி. எல்லா பெட்ரோல் பங்க்லையும் நமக்கு அது கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி அதோட விலையை எடுத்து பார்த்தோம்னா 167 ரூபா கிட்ட விற்கிது. 177 ரூபா கொடுத்து போடுறா அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். அதை கொடுத்த அளவுக்குலாம் போடுற அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது. என்னால் வந்து 100 ரூபா 110 ரூபா கொடுத்து தான் போட முடியும். அப்போ அந்த ஒரு சிக்கலுமே எனக்கு இருக்குது. ரெண்டாவது இதில் மிகப்பெரிய லாங் டேர்ம் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக கரும்பு அப்புறம் சோளத்துலேருந்து நம்ம எடுக்கிறோம். சோளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக வந்து வெளிநாட்டுகளில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு தேவையான ஒரு காணியை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணலைங்கிற பட்சத்தில் அதை சார்ந்து நம்ம பெட்ரோல் தயாரிக்கணுங்கிற பட்சத்தில் பிற்காலத்தில் இதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுங்கிற பட்சத்தில் இம்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுங்கிற பட்சத்தில் இந்த E20யோட ரேட் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு பொறுத்த வரைக்கும் அது ஒரு வருஷம் வளரக்கூடிய பயிர். அதுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படும். இப்போ இந்த பெட்ரோல் உருவாக்குறதுக்காக நம்ம இன்னும் அதிகமான கரும்புகள் உற்பத்தி பண்ணும்போது இன்னும் நிறைய தண்ணி தேவைப்படும். அப்போது நிறைய இடங்களில் தண்ணி பற்றாக்குறை வர்றதுக்கான மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதாவது அந்த தண்ணியை பயன்படுத்தி வேறு சில ஃபுட் கிராப்ஸ் நம்மளால் உற்பத்தி பண்ணியிருக்க முடியும். ஆனால் இந்த E20க்காக நாம் அந்த தண்ணியை வேறு வகையில் பயன்படுத்தணும். அப்படிங்கிறப்போ அந்த ஃபுட் கிராப்போட ப்ரொடக்ஷன் அங்கே வந்து கேள்விக்குறியாகுது. இந்த மாதிரி மறைமுகமான சில சிக்கல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இதனால் மக்களும் விவசாயிகளும் அதிகமான பயனடைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்திய வரலாறில் தேடி பார்க்கும்போது அதிகமாக விவசாயிகள் பயனடைந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்குது. இதனால் அதிகமாக பயனடைய போகிறது மிடில் மேனும் கார்ப்பரேட்டு தான். இப்படி தான் நமக்கு வரலாறு வந்து சொல்லுது. ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து மக்களுக்கு வருதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வரவே இல்லை. ஏன்னா E20யில் வந்து 20% எத்தனால் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் பெட்ரோலோட ரேட் வந்து கம்மியாக இருக்கணும். அப்படி ஒன்று ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அப்போ இதோட ப்ராஃபிட்லாம் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன சொல்லிடுவாங்கன்னா வார் வந்துச்சு அதனால் பெட்ரோல் விலை கூடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது லாஜிக்கலான விஷயம். ஆனால் E20 பெட்ரோல் எப்போ வந்துச்சு? அது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் முன்னாடி ஆயிடுச்சு. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு பெட்ரோல் விலை குறைஞ்சானா அது எனக்கு குறையவே இல்லை. இப்போ வார் வந்தோடனே ஏறிச்சு அப்படின்னா எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி E20 வந்தப்போ அது குறைஞ்சிருக்கும்ல, அதுவும் குறையல. அப்படிங்கிறப்போ இங்கே யாருக்கு அந்த பெனிஃபிட் போய் சேருது அப்படிங்கிறதே தெரியல. மேபி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா திட்டாமல் டீட்டெயில்டாக அது யாருக்கு அந்த பெனிஃபிட் போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது நிஜமாலே உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மக்கள் நிறையாவே தெரிஞ்சுக்கட்டும். இப்போ E20 பெட்ரோல்னால வண்டியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் அதை பற்றி வீடியோஸ் போட்டு அதுக்கான அவேர்னஸும் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த E20 பெட்ரோலில் வேற ஒரு ஆங்கிளும் இருக்குது. இதே மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்கனவே உலகம் முழுக்க ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோட டைட்டிலாகவும் நாங்கள் இதை எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நானும் பிரவீன் பிரபுவும் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். அதில் கடைசியாக புதன் கிரகத்தை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். புதன் கிரகத்தை பற்றி என்னப்பா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்போ சூரியனுக்கு பக்கத்தில் தான் அந்த புதன் கிரகம் இருக்குல்ல, இந்த புதன் கிரகத்தோட சைஸ் தொடர்ந்து கம்மியாயிட்டே இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த அளவு கம்மியாக இருக்குன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ அதோட ஒட்டுமொத்த சைஸுங்கிறது 14 கிலோமீட்டர் கம்மியாகி ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏற்கனவே புதன் கிரகங்கிறது சைஸில் கொஞ்சம் சின்னது தான், நம்ம நிலாவோட கொஞ்சம் தான் பெருசாக இருக்கும். இப்போ அதோட சைஸ் தொடர்ந்து கம்மியாயிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுமா? அதே மாதிரியான விஷயம் நம்ம பூமிக்கோ இல்லை மற்ற கோள்களுக்கும் ஏற்படுமா? இப்போ இது போக புதன் கிரகத்துக்கு பின்னாடி ஒரு வால் இருக்குது அப்படிங்கிறத சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாகவே வால் அப்படின்னா என்ன? அது ஒரு வால் நட்சத்திரம் தான் நம்ம பார்ப்பாங்க. ஆனால் ஒரு கோளில் எப்படி ஒரு வால் இருக்க முடியும்? இந்த மாதிரி இந்த புதன் கிரகத்தை சுற்றி நிறைய மிஸ்ட்ரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, அதை பற்றி என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்ட் சைடில் தெரியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா புதன் கிரகத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.